வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏஆர்எஸ். 1970s 80ஸ்லலாம் இப்போ இருக்கிற வளர்ச்சி அப்போ கிடையாது. அப்போல்லாம் ஓரளவு மக்களும் சரி, பொருளாதாரமும் சரி, கொஞ்சம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்த காலம் அது. அந்த நேரங்கள்லாம் என்னாகும் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே சரி, ஒரு சொல்லப்போனால் இன்றைக்கி நீ யூஸ் பண்ணுற டாய்லெட் அதெல்லாம் அந்த காலத்தில் மனித அதாவது எடுப்பு கக்கூசுன்னு சொல்லுவாங்க. எடுப்பு கக்கூசு அடிப்பாங்க. இன்றைக்கெலாம் ப்ளஸ் அவுட்னு சொல்லி இன்றைக்கி பூமி கக்கூசு அப்படி இப்படின்னு நிறையா வெஸ்டர்ன் இண்டியன் அப்படிலாம் மாறிடுச்சு. அந்த காலங்களில் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி பன்னி நடமாட்டம்லாம் கிடையாது. பன்னியெல்லாம் தனியாக ஒரு பட்டியில் போட்டு வளர்க்கணும் அப்படின்னு சில சில கிராமங்களில் வேணால் அப்படியே வெளி நடமாட்டம் இருக்கும். பட் சிட்டி சம்மந்தப்பட்ட சிட்டி, நகராட்சி, பேரூராட்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் பன்னியோட நடமாட்டங்கள்லாம் கிடையாது. அதெல்லாம் தனியாக தான் வளர்க்கணும். இன்றைக்கி அதெல்லாம் அந்த கறிகளுக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க, வெளி மாநிலங்களுக்கு அனுப்புகிறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. அப்போ எல்லாருமே அதை தெருவில் விட்டுருவாங்க. மேக்சிமம் மனிதர்கள் புறாமே காவாய் அந்த மாதிரி வெளி இடங்களில் தான் இருப்பாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறவங்க பெரிய பெரிய இடங்களில் அந்த எடுப்பு கக்கூஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. பின்னாடி போய் ஒரு சில ஜனங்கள் போய் அதை எடுக்கணும். அது வலித்து எடுத்து ஒரு கொப்பை ஒரு இதில் போட்டு ஒரு வாளியில் எடுத்து அதை இன்னொரு ட்ரம்மில் கையில் தள்ளிட்டு வருவாங்க. ட்ரம்மு மாதிரி தள்ளிட்டு வருவாங்க. அதில் கொட்டி அதை கொண்டு ஊருக்கு வெளியே தட்டி மண்ணில் காய்ஞ்சி உரமாக மாறி அப்படி போகும். அப்படி அந்த ஒரு காலகட்டம். அந்த மாதிரி காலகட்டத்தில் பன்னிகள் வெளியே தான் சுற்றும். அப்போ ரோட்டில் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் இருட்டுக்குள்ளே வயசானவங்க பெரிய ஆளுகள்லாம் ராத்திரி தான் அந்த டாய்லெட் வசதி இல்லாதனால அந்த தெருவில் இருட்டாக இருக்கிற இடங்கள்லையும் இல்லை அந்த மாதிரி தான் நகராட்சி பகுதியில் இருக்கும். இங்கே கிராமங்கள் சந்துக்குள்ளே ஒரு இருட்டாக இருக்கும், அதுக்குள்ளே போய் இது பண்ணுவாங்க. அதுகளை தின்றதுக்கு பன்னிகள் யூஸ் ஆகும். சின்ன பிள்ளைங்க காலையில் எல்லாம் வெளியே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அப்போ நானும் எங்கள் சித்தி பையன் தம்பியும் இது எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் பெரியவர்கள் சொன்னது. அப்போ வெளியே இருக்கும்போது வெளியே அந்த காவா ஓரத்தில் நாங்கள் இருக்கும்போது ஒரு பன்னி நல்லா கொளுத்த பன்னி நாங்கள் இருந்த அந்த நரகளை சாப்பிட்றதுக்கு வந்திருக்கு. அப்போ எந்திரிச்சு போய் எனக்கு எங்கள் சித்தி பையன் அதை போய் அடிச்சிருக்கான், கால்ட்டு எத்திருக்கான். சின்ன 3 வயசுக்கு முன்னாடி நடக்கிற அந்த தெம்புலாம் இருக்கும் இல்லையா, அதை போய் எத்தினோனையும் அதோடைய அது பன்னிக்கு பல்லு வெளியே நீண்டிகிட்டு இருக்கும், வாயிலேருந்து அப்படி நீண்டிகிட்டு இருக்கும். அந்த பல்லில் அவன் கால் பட்டுச்சு. அவன் கால் பட்டோனையும் அது தெரியல, ஏதோ சரி அப்போ ஏதோ அடிபட்டுருச்சு, ஏதோ இதுக்குன்னு சொல்லி மருந்துலாம் போட்டு சுண்ணாம்பு கிண்ணாம்பு அந்த காலத்தில் மருத்துவ வசதியில் சீரம் போக மாட்டாங்களே, கைப்பக்குவமாக பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு விட்டுட்டாங்க. ஆனால் நாளடைவில் என்னாச்சு, அவனுக்கு மூளை அந்த அந்த பல்லோட விஷம் மூளையை பாதித்து மூளைக்காய்ச்சல் வந்துடுச்சு. அப்போ மதுரைக்கு தூக்கிட்டு போகிறாங்க. மதுரை பெரியாஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஒரு 30 நாள் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு காய்ச்சல் கீச்சல் அதெல்லாம் குணமாகி ஓரளவு நல்லா வரும் பொழுது நல்லா வந்துட்டான். நல்லா வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் பிள்ளை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், ஓரளவு குணமாயிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னைக்கு எல்லாத்தையும் நல்லா பேசணும். அது வரைக்கும் பேசாத குழந்தை எல்லாத்தையும் கலகலகலன்னு சிரிச்சிது எல்லாம் பண்ணி பேசுனதில் எனக்கு ஃபேன் வேணும். அப்போ ஹாஸ்பிட்டலில் ஃபேன் இருக்கும், அது ஃபேன் போடுங்கன்னு சொல்லி ஃபேன்லாம் போட்டு அப்புறம் படுத்து தூங்கினதுக்கு அந்த சிவியராகி அன்னைக்கு அவன் இறந்துட்டான். அப்போ அவனுக்கு 3 வயசு, எனக்கும் 3 வயசு தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்க மாதிரி வளர்ச்சி கிடையாது. அந்த பன்னி பல் பட்டதுனால அவனுக்கு மூளைக்காய்ச்சல் வந்துட்டு. எனக்குள்ளேயும் அது அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்காகத்தான் போய் அவன் அடித்தான். அந்த பன்னி என்னை வாயிட்டு தள்ளி விட்டுருச்சு என்னைய.
என்னை கீழே தள்ளி விட்டதுனால நான் விழுந்துட்டேன். நான் அழுததுனால அவன் போய் அந்த பன்னியை அடிச்சிருக்கான். ஸோ அதை சொல்லுவாங்க, உன்னால தான் அவன் உன்னால தான் அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. சொல்லப்போனால் உன்னால தான் செத்தான்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் உன் வலி. அது அறியாத வயசு, தெரியாத வயசு. இந்த மாதிரிலாம் ஒரு லைஃப்பில் நடந்ததுக்கு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நிறைய அந்த 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நிறைய வளர்ந்துருச்சு, உலகம் வளர்ந்துருச்சு. ஆனால் அன்றைக்கும் அந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை. 80ஸ்க்கு அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த அந்த சிஸ்டத்தையே அழிச்சிட்டாங்க. எந்த வீட்லேயும் அந்த மாதிரி கக்கூஸ் இருக்கக்கூடாது, பூமி கக்கூஸ், அதே ஃப்ளஷ் அவுட் கக்கூஸ் தான் இருக்கணும், பூமி கக்கூஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கட்டாயப்படுத்துறதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் மாறிச்சு. அதை மாற்றினது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அதுக்கு அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். இல்லைன்னா எனக்கு தம்பி வரான்னு வச்சுக்கோங்களேன், என் தம்பி மாதிரி நிறையா பிள்ளைகள் அநேகமாக பட்டிருக்கும். அதனால தான் இன்றைக்கி அந்த பன்னிகள்லாம் வெளியே அலைய விடாமல் தனியாக வச்சு வளங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே வச்சு அதை தனியாக வளர்க்குறாங்க. இல்லைன்னா வெளியே விட்டு இன்றைக்கி அதே மாதிரி இருந்ததுன்னா எத்தனையோ உயிர்கள் இருக்கும். அன்றைக்கி அந்த பேர் மூளைக்காய்ச்சல்பாங்க, இன்றைக்கி பன்னி காய்ச்சல் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி. ஏன் இந்த பதிவு சொல்கிறேன்னா, 70s 80ஸில் இருந்த நாடு அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த வளர்ச்சியை நாங்கள் பார்த்ததுனால நான் சொல்கிறேன்.